சேனலுக்கு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனா, ராஜி, மதி, மலர் பாண்டிங் சூப்பராக இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே பாக்யராஜ் மலர்கிட்ட போயிட்டு, மலர் சாரி மலர், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் அதெல்லாம் பண்ணாமல் தப்பு பண்ணிட்டேன். நான் மட்டும் எங்கள் அம்மா அப்பா கூட சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு சுயநலமாக யோசித்துட்டேன். ஆனால் உன்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை மலர். நீ உங்கள் அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுவல, என்னை மன்னிச்சிடு மலர் அப்படின்னு பாக்யராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மலர் இருந்துக்கிட்டு சரி விடுங்க பாக்யராஜ் அப்படின்ட்டு சாதாரணமாக மலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கோமதி அம்மா சொல்லி தான் எனக்கு எல்லாமே புரியுது. நீ இந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்படுற, எங்கள் அம்மாவை நீ உங்கள் அம்மா மாதிரி பார்த்துக்கிற, எந்த முகம் சொல்லிக்காமலும். வேறு யாராவது உன் இடத்துல இருந்தாங்கன்னா இப்படிலாம் கண்டிப்பாக பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா பேசுகிறதெல்லாம் அப்படி. எங்கள் அம்மா உன்னை அப்படி ஒன்றும் நல்லாவே நடத்தினதும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ எப்படி எங்கள் அம்மாவை பார்த்துக்கிற, ஆனால் நானும் உங்கள் அம்மாவை அப்படி பார்த்துக்கணும்ல. இங்கே எங்கள் அம்மா வரும்போதெல்லாம் அவங்க அவமானப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலேயே இங்கே வர்றதுக்கு உங்கள் அம்மா யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன், உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நீ எல்லாம் யோசிக்க மாட்டல மலர், நீ வருத்தப்பட மாட்டல. ஆனால் அந்த நம்பிக்கையை நான் கொடுக்கவே இல்லையே, என்னை மன்னிச்சிடு, நீ வருத்தப்படாத. நாளைக்கு ஏதாவது யாராவது உங்கள் அம்மாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சாலே நான் சும்மா விட மாட்டேன். உங்கள் அம்மா இந்த வீட்டுக்கு வர்றது இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் அம்மாவை நீ பார்க்கணும்னு நினச்சா நீ போய் பார்க்கலாம். நீ யார்கிட்டே பெர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இனிமேல் உனக்கு என்ன தேவையோ அதை நான் எல்லாத்தையும் செய்வேன். எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம் மலர் அப்படின்னு பாக்யராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மலர் இருந்துக்கிட்டு, என்ன பாக்யராஜ் திடீர்னு இப்படியெல்லாம் பேசுறீங்க, ஹொச்சோ நிஜமாதானா அப்படின்னு கிள்ளி பார்க்குறாங்க. ஆமாம் ஆமாம் நிஜம்தான், வலிக்குது அப்படின்ட்டு இங்கே பாக்யராஜ் வந்து சொல்கிறாங்க. உடனே உன் பாக்யராஜ் இதெல்லாம் எனக்கே தோணியிருக்கணும், ஆனால் கோமதி அம்மா சொல்லி தான் எனக்கு இதெல்லாம் தோணியிருக்கு பாத்தியா மலர், மன்னிச்சிடு மலர். இந்த வீட்டில் கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து நீ எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க, ஆனால் நான் எதுவுமே உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணதே கிடையாது, என்னை மன்னிச்சிடு மலர் அப்படின்ட்டு மறுபடியும் பாக்யராஜ் மலர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சரி விடு பாக்யராஜ், நாளைக்கு எங்கள் அம்மா வரும்போது தங்கராஜ் அண்ணன் எதுவும் பேசக்கூடாது, நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் மலர் அப்படின்ட்டு பாக்யராஜ் வந்து மலருக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் மீனா இருந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மாமா கால் பண்ணுறாங்க, எனக்கு அத்தைக்கு ஃபோன் பண்ணி அத்தை எடுக்காதனால எனக்கு கால் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு மீனா ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. மாமா என்ன விஷயம் மாமா, திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க, எனக்கு அத்தைக்கிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே இல்லை உனக்கு தான் கால் பண்ணியிருக்கேன் மீனா, அங்கே எப்படி இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கும் மாமா, என்ன விஷயம் மாமா, எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க அத்தைக்கு கால் பண்ணாமல் அப்படின்னு மீனா கேட்டதும், என்னப்பா நான் உங்களுக்கு கால் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாங்க. கால் பண்ணலாம் மாமா, இல்லை திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்களே என்ன விஷயம்னு எனக்கு தெரியல, அவர் ஏதாவது பண்ணாரா அதை சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை செந்தில்னா எதுவும் பண்ணல, இல்லை நான் தான் உங்ககிட்ட உனக்கு பேசணும் அதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னதும், மாமா என்னத்தை தான் பேசுறதுக்கு கால் பண்ணாருன்னு தெரியலையே அப்படின்னு மீனா ஒன்றும் தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. சரி உன் அத்தை உன் பக்கத்தில் இல்லைல்லப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா அத்தை இங்கே இல்லை வெளியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொன்னதும், சரிப்பா அதாவது நாளைக்கு ஏதோ குலதெய்வம் கோயிலுக்கு அங்கே போகிறீங்களாமே அப்படின்னு உங்கள் அத்தை சொன்னால், ஆமாம் மாமா நாங்கள் அங்கே எங்கள் மாமாவோட குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க. அதான் அதுக்கு முன்னாடி நானும் அங்கே வரலான்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க. என்ன மாமா அத்தையை பார்க்காம உங்களால் இருக்க முடியலையா அப்படின்ட்டு மீனா கேட்குறாங்க. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ஒரு 4 நாள் ஆச்சா, அங்கே வரலான்னு நினைக்கிறேன், அங்கே இங்கே இருக்கிறது கொஞ்சம் போர் அடிக்குது, உங்கள் அத்தையை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதான் அங்கே வந்துட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாங்க. மீனா இருந்துக்கிட்டு, ஓ மாமாவுக்கு லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு போலுக்கு, அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மீனா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரி மாமா அதை எதுக்கு நான் அத்தைக்கிட்ட சொல்லக்கூடாது, நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே அப்படின்னு சொன்னதும், அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கடையில் வேலையெல்லாம் இல்லையா மாமா, கடையை விட்டு நீங்கள் நகரவே மாட்டீங்களே, திடீர்னு இங்கே வரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு, அத்தையை விட கடையாப்பா முக்கியம், எனக்கு கோமதியோட கடலாம் முக்கியம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், ஓ ஆச்சரியமாக இருக்குது, அத்தை நடபயணம் மேற்கொண்டு மாமா மனசை இப்படி மாற்றி வச்சுருக்காங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனசுக்குள்ளேயும் மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்நேரத்தில் பாண்டியன், சரிப்பா இங்கே பாருப்பா நான் வர்றதை உங்கள் அத்தைக்கிட்ட சொல்லக்கூடாது, அது எந்த இடம்னு சொல்லி அவங்க வீடை எனக்கு சொல்லிவிடு, நான் விசாரிச்சுட்டு அங்கே வந்துடுறேன்ப்பா அப்படின்ட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. உடனே மீனாவும் இங்கே மீனாவோட மாமா வீடை அவங்களுக்கு அனுப்பி விட்டுறாங்க எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அட்ரெஸ்லாம் அனுப்பி விட்டுறதும் இங்கே சுரேஷ்கிட்டையும் மீனா சொல்லி வச்சிடுறாங்க. எங்கள் மாமா வர்றாங்க, அவரை நீங்கள் எப்படியாவது பஸ் இறங்குற இடத்துல போய் கூட்டு வந்துரு சுரேஷ், அவருக்கு இந்த ஊரெலாம் அவ்வளோவா தெரியாது அப்படின்ட்டு, சுரேஷை தான் ப்ளீஸ் கூட்டு வந்துருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அத்தைக்கு தெரிய வேண்டாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு சொன்னதும், ஓ அப்படியா, யார் சொன்னா அப்படின்ட்டு சுரேஷ் கேட்குறாங்க. இது எங்கள் மாமா தான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷும் வந்து பாண்டியன் ஊருக்கு வந்ததும் பஸ்ஸை போய் கூட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு வந்ததும் கோமதி அப்படியும் எழுந்து வரும்போது பாண்டியன் முன்னாடி இருக்கிறத பார்த்துட்டு, என்ன இன்னைக்கு இவர் என்ன மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு, என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே,
ஏங்க இப்போ என்ன இதனால பார்க்காதனால என் முன்னாடியே வந்துட்டாரா அப்படின்ட்டு கோமதி இது கனவா நனவான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஏய் கோமதி நான் வந்திருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றேங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீங்க பாட்டுல வந்துட்டீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. கோமதி இருந்துகிட்டு உடனே பாண்டியன் எனக்கு நான் மீனா கிட்ட சொன்னேன்ல, மீனா கிட்ட சொல்லிட்டு உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு பாண்டியன் சொல்றாங்க. உடனே இங்க சுரேஷோட அம்மா அப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே கோமதி இருந்து இவர் தான் என் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவர் வருவார்னு எனக்கே தெரியாது. மீனாவும் என்கிட்ட சொல்லல. மீனாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படி சொல்லிட்டு சொன்னதும், இல்ல மாமா தான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா கோமதி, உன்னை பார்த்து 4 நாள் ஆயிடுச்சுல, அதான் கோவிலுக்கு போகிறதுக்கு உன் கூட வரலான்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு சொன்னதும், சரிங்க நல்லதுதான் அப்படின்ட்டு கோமதி நினைக்கிறாங்க. இங்க இந்த காலம் போன கடைசியில் பொண்டாட்டியை பார்க்காம இருக்க முடியாதுன்னு ஓடி வந்திருக்காரா அப்படின்ட்டு சுரேஷோட அம்மா அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க. போன இடத்துல இங்கே பாண்டியன் கிட்ட எல்லாத்தையும் மீனா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த இடத்துல இங்கே மதி இருந்துக்கிட்டு நேற்று ஜிகே கொஸ்டின்லாம் எங்ககிட்ட கேட்டிங்களே, எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னீங்களே, சரி இன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தங்கராஜ் கிட்ட கேட்குறாங்க. உடனே தங்கராஜ் இதெல்லாம் பொம்பளைங்க விஷயம், உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும், எங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு சாதாரண வீட்டில் பொங்கல் வைக்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரியல, உடனே எல்லாம் ஆம்பளைக்கு தெரியும்னு சொல்லிட்டு சொல்கிறதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு மதி சொன்னதும் இங்கே தங்கராஜுக்கு கோவம் வருது. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்துறதுக்காகவே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு தங்கராஜ் வந்து கேட்குறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு மதி என்ன பேசுகிற நீ மாமாவை பார்த்து அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண பொங்கல் வைக்கிற விஷயம் கூட இவருக்கு தெரியல, இவர் என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் என்னை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கியா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே இங்கே கோமதி வந்துட்டு என்னப்பா நேற்று என்னமோ நீ என்னென்னமோ கேள்வி கேட்க சொன்னேன், அந்த பிள்ளைங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இது கூட தெரியல, எல்லாமே உன் பொண்ணுங்களுக்கு தெரியாது ஆம்பளைங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு நீ தானப்பா சொன்னேன், அந்த பொண்ணு கேட்ட கேள்வியில் என்ன தப்பு இருக்கு? ஒரு பொங்கல் வைக்க தெரியுமா, அதுக்கு என்னென்ன தேவைப்படும் தானே கேட்டுச்சு, அது உனக்கு தெரியலப்பா, அதை ஒத்துக்க வேண்டியதானே, அதுக்காக அந்த பொண்ணுக்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இங்கே பாருங்க, இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், நீங்க இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. பொம்பளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது அடுப்படியை விட்டா, அதை தவிர வேற என்ன பொம்பளைங்களுக்கு இந்த அடுப்படியை விட்டா வேற என்ன தெரியும்? உலக அறிவே இல்லாத பொம்பளைங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தங்கராஜ் கோமதியை திட்டிட்டு இருக்காங்க. உடனே இங்கே பாண்டியன் வந்துட்டு என்ன ஆம்பளை பொம்பளைன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்பா, இப்படிதான் நான் பொண்ணுங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் நானும் பிடிவாதமா இருந்தேன், ஆனால் பொண்ணுங்களும் ஆம்பளைங்களும் எல்லாம் பண்ணலாம், நீ இந்த மாதிரி நடந்துக்கிறதாப்பா சரியில்லை, ஏன் என் பொண்டாட்டியை இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எல்லாரும் சமந்தான், எல்லாரும் எல்லாமும் பண்ணலாம், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை தெரிஞ்சுக்க வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. என்கிட்ட மளிகை சரக்கை பற்றி கேட்டால் எனக்கு தெரியும், அதை விட்டுட்டு வேற இதை பற்றி உலக அறிவை பற்றி என்கிட்ட கேட்டால் எனக்கு தெரியாது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்கும், ஒவ்வொரு திறமையும் இருக்கும், அதெல்லாம் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இந்த மாதிரியெல்லாம் நீ பேசுறது தப்புப்பா அப்படின்ட்டு பாண்டியன் கோவமாக தங்கராஜ் கிட்ட பேசுகிறாங்க. உடனே தங்கராஜுக்கு முறைச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே கோமதி நல்லா சொன்னீங்கங்க, இப்படி இருக்கணும் ஆம்பளைனா, பொம்பளைங்களை அடக்கி வைக்கிறவன் தான் ஆம்பளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை நீங்களும் அமைதியாக இருங்க, எல்லாரும் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு சுரேஷோட அம்மா அப்பா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.